அப்ப ஆண்களுடைய மனநிலை என்னன்னு சொன்னா எப்பவுமே பிரச்சனை வந்தேன்னு சொன்னா தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளணும். இப்பேட உலகத்துல தனிமைப்படுத்தி போறதுக்குரிய சூழ்நிலை வசதி வாய்ப்பு உள்ளவங்க கொஞ்சம் இங்க சரி ட்ரிப் போயிட்டு வரணும்னு போவாங்க. பட் அதிகமான ஆட்கள் என்னன்னு சொன்னா ரூமுக்கு இருப்பான், அவன் மூளை புகையுள்ளு தான் இருக்கும், அவன் யோசனை வேறையாவே இருக்கும். இவங்க இந்த டைமா பார்த்து மனைவி வந்து என்ன செய்யறது, என்னோட பேசுறீங்க இல்ல, என்னோட டைம் ஒதுக்குறீங்க இல்லன்னு சொன்னா என்ன நடக்கும், அவன் திருப்பி ஒன்று பேசுவான், அதுக்கு பின்னாடி குடும்பத்துக்குள்ள சண்டை. மனைவியை பொறுத்த மட்டும் கணவன்ன்ற உலகம் அப்படித்தானே, புருஷனை விட்டா வேற இல்ல, காவண்டி உசுரை கொடுக்க தயார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்கத்துல உசுரெல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஆனா அதுதான் மனைவியுடைய மனநிலை. ஆனா கணவன் மனநிலை என்ன தெரியுமா, உங்களுக்கு கணவன் தான் உலகம், கணவனுக்கு உலகத்தில் ஒரு ஆள் தான் மனைவி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? யாருக்குமே எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் தான் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு என்றாங்க. இப்படி குடும்ப வாழ்க்கைகளுக்கு என்றாங்கன்னு சொன்னா குடும்பத்துல பிரச்சனை வருமா வராதா? ஆம்பளை யாருன்னு பொம்பளைக்கு தெரியும், பொம்பளை யாருன்னு சொல்லி ஆம்பளைக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கற்பனையில குடும்ப வாழ்க்கைகளுக்கு நுழைவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் மனைவி உறவு ஓர் உளவியல் பார்வை என்ற தலைப்பில் பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு இந்த நிகழ்ச்சியில வழங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், குடும்ப வாழ்க்கை என்பது ஒருத்தருடைய வாழ்நாளில் குடும்ப வாழ்க்கைக்குள் என்ட்ராகிறது என்பது ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கும். எவ்வளவுதான் டீனேஜர்ஸ் அந்த வயசுல வந்து நம்ம வாழ்ந்து வந்தாலும் திருமண நிகழ்வு என்பது, திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு முக்கியமான காலகட்டமாக, ஒரு மனுஷன் சொல்ல போனா ஒரு முழு மனிதனாக ஆக போறதே அந்த திருமணத்துக்கு பின்னாடி தான். அந்த திருமணத்துக்கு பின்னாடி கணவன் மனைவி வாழ்க்கை என்பது அல்லது குடும்ப வாழ்க்கை என்பது, ஒரு அழகிய குடும்பம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த குடும்பம் சிதைந்து விட்டது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அந்த குடும்பத்திலேயும் சமுதாயத்திலேயும் உண்டு பண்ணும். கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவுகள் ஏற்பட்டு சொன்னா, டைவர்ஸோ விவாகரத்தோ ஏற்பட்டு சொன்னா, அதனால நிகழக்கூடிய பாதிப்பு என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது ஒருத்தரோட முடியக்கூடிய ஒரு பாதிப்பும் இல்லை. சில நிகழ்வுகள் ஏற்படும் போது அது அவங்களுக்கு மட்டும் பாதிப்பை உண்டாக்கும். ஆனா இந்த குடும்ப வாழ்க்கையில பிரிவு ஏற்படுவது என்பது அவங்களோட மட்டும் அது என்ன செய்யாது, அந்த டேமேஜ் வந்து முடியாது, அது அடுத்த இன்னொரு சந்ததிக்கும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அது என்ன செய்யும், பாதிப்பை உண்டாகும். எப்படின்னு சொன்னா, திருமணம் முடிக்கிறாங்க, பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்குது, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்து அந்த குடும்பம் பிரிந்தது என்று சொன்னால் அவங்களோட அது நிற்காம முதலாவது பாதிப்பு எங்க வரும்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு வரும். பிள்ளைகளுக்கு என்ன வரும், அந்த பிள்ளை சிங்கிள் பேரண்டோட வளர்க்கப்படக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறுவாங்க. ஒண்ணு, அந்த பிள்ளை டைவர்ஸ் வந்த உடனே முதலாவது நடக்கிற சர்ச்சை பிள்ளையாட்ட கையில் இருக்கிறது. பிள்ளைய வந்து உமா வச்சு கொள்றதா வாப்பா வச்சு கொள்றதா? சட்டப்படி லீகலி உமாட கண்ட்ரோல் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் வேற வெளியூபல் ரீசன் இருந்தேன்னு சொன்னா தந்தையும் என்ன செய்வாங்க, பிள்ளையை வந்து வச்சு கொள்வாங்க. சின்ன பிள்ளையா இருந்தேன்னு சொன்னா பெருத்ததுக்கு பின்னாடி அவங்களோட சாய்ஸ். நான் சொல்றது நாட்டு சட்டத்தை சொல்றேன். பட் இது எங்க போனாலும், தந்தையோட இருந்தாலும் தாயோட இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு உளவியல் ரீதியான ஏராளமான பாதிப்புகள் ஏற்படும். அந்த பிள்ளை தனியாக வளர்க்கப்படும் போது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அந்த பிள்ளைக்கு வரும். அதே பிரச்சனையோட வளர்ந்த பிள்ளை திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி அவன் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அப்ப இது ஒரு சாதாரண பிரச்சனையாக வந்து நிற்காம எல்லாரும் இன்னொரு ஜெனரேஷனை கடத்தக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், அது வந்து நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும். அந்த பேரண்டிங் சம்பந்தமான விஷயங்களை நான் டீப்பா பேசல, கணவன் மனைவி சம்பந்தமான விஷயங்களை மட்டும் என்ன செய்ய போறேன், சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நேரத்தை கருத்துல கொண்டு தொட்டு காட்ட போறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இப்லீஸ் இருக்கிறான் இல்லையா, ஷைத்தானுக்கெல்லாம் ஹெட். இப்லீஸ் சொல்றது யாரு, ஷைத்தானுக்கெல்லாம் ஹெட். இவன் என்ன பண்றான்னு சொன்னா, கடல்ல வந்து தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்து
அதுல இருந்துகிட்டு அவன் என்ன செய்வான்னு சொன்னா தன்னுடைய சந்ததிகள் எல்லாம் வழிகெடுத்துறதுக்காக வேண்டி அனுப்புவான். பூமியில போய் உலகத்துல போய் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு வா. இப்லீஸ்ன்றவன் அவன் தான் மெயின் தலை. அவன் சந்ததிகள் அவன் புள்ள குட்டிகள் தான் யாரு? ஷைத்தான்னு சொல்றது. இதை நம்ம பேசிக்க புரிஞ்சு கொள்ளணும். இப்லீஸ் தான் தலை. அந்த தலை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம் பணிய முடியாம அல்லாஹ்வால விரட்டப்பட்ட ஆள் யாருன்னு சொன்னா இப்லீஸ். இப்லீஸுடைய சந்ததிகள் தான் ஷைத்தான்கள். இப்லீஸ் என்ன பண்ணுவான்னு சொன்னா எல்லாரும் அனுப்புவான், போய் எல்லாரையும் வழிகெடுத்துட்டு வா. எப்படி எல்லாம் வழிகெடுத்த முடியுமோ எல்லாரையும் வழிகெடுத்துட்டு வான்னு அனுப்புவோம். சந்ததிகளும் ஓடியாடி போய் எல்லாரையும் வழிகெடுத்துட்டு இந்த மாநாடு எங்க நடக்கும்னு சொன்னா அந்த கடல் நடுவுல அந்த சிம்மாசனத்திலோட ஷைத்தான சிம்மாசனம் இருக்கும், ஆட்சி அதிகாரம் அங்கதான் இருக்கும். வருவாங்க. மாநாடுல என்ன பேசப்படும்னு சொன்னா என்னென்ன பண்ண எல்லா ஷைத்தான்களும் சொல்லுவாங்க, தலைவா நான் போய் இப்படி வழிகெடுத்துட்டு வந்தேன். ஒரு காரியத்தை சொல்லுவான், நான் சொல்லுவான் பெரிய அளவுக்கு ஒன்றும் பண்ணில, நீ கொஞ்சம் வரமாய். இன்னொருத்தன் நான் அப்படி வழிகெடுத்தினேன், பெரிய அளவுக்கு பாராட்டுற அளவுக்கு ஒன்றும் விஷயம் இல்லைன்னு சொல்லி அவனை அப்படி. ஒருத்தன் வந்து சொல்லுவான், நான் வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை உண்டாக்கினேன், வாடா நீ தான் சரியானான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சு அவனை வந்து பாராட்டி அவனை வந்து இன்னொரு அறிவிப்பு எப்படி வருதுன்னா ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி நீ தான் சுப்ரி வேலை பார்த்துட்டு வந்திருக்கிற, நம்ம லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா அழகான ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அவன் என்ன செய்வான்னு சொன்னா அந்த வேலையை பார்த்தால பாராட்டுவான். பாராட்டின என்ன நடக்கும்? மோட்டிவேட் ஆகி அதே டியூட்டியை திரும்ப செய்வாங்க, இன்னும் ஸ்ட்ராங்கா செய்வாங்க. ஸோ செய்தாங்க டார்கெட் என்னன்னு சொன்னா உங்களை ஒரு சினிமா பார்க்க வைக்கிறதோ அல்லது உங்களை ஒரு பாட்டு கேட்க வைக்கிறதோ, அதுவும் ஷைத்தான் ஒரு சாரா செய்யக்கூடிய வேலை தான். மற்ற வேலை எல்லாம் அது அவன் பார்க்கறதுதான். ஆனா மெயின் டியூட்டியான மெயின் டார்கெட்டா எது இருக்கும்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை உண்டாக்கணும், பிரச்சனையை உண்டாக்கணும். அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன வேலை பார்க்கறது, எப்படி சந்தேகத்தை உண்டாக்குறது, எப்படி ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அதை வந்து இஷ்யூவாக்குறது என்ற வித்தைகளை கண்டறிந்து கற்றுக்கொண்டு ஷைத்தான் என்ன பார்க்கிறான்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை உண்டாக்கக்கூடிய வேலையை பார்க்கிறான். என்ன அதை செஞ்சாதான் எல்லாமே சிதைஞ்சு சின்ன பின்னமா போகும். தனியாளாக ஒரு வாப்பா இல்லாம புள்ள வளர்க்கப்படும் போது அவன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கும். வேற தவறான பழக்கங்களுக்கு போகும். எல்லா வேலையும் என்ன செய்யலாம்னா அவனுக்கு சிம்பிளா நிகழ்த்திட்டு போயிடலாம். அப்ப குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவு என்பது சந்தோஷமாக வாழ்றது, சேர்ந்து வாழ்றது எவ்வளவு முக்கியமானதுன்றதை வந்து இந்த செய்தி வழியாக நமக்கு என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஷைத்தானுடைய விளையாட்டு காரணமாக எக்கச்சக்கமான குடும்பங்கள் என்ன நடக்குது, டைவோர்ஸ்ல போய் முடியக்கூடிய நிலையை பார்க்கணும். இன்றைக்கு விவாகரத்து கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குது? டைவோர்ஸ் அல்லது உலகத்துல கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? ஓவராலா பார்த்தா கூடித்தான் இருக்குது. சில பகுதிகளில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி கருத்து கணிப்பு வந்தாலும் அதிகமா ஓவரால் ஒட்டுமொத்த உலகத்தை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா டிவோர்ஸ் வந்து கூடித்தான் இருக்குது. நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு காலிக்கோட்ல போய் பார்த்தேன்னு சொன்னா வழக்கு விசாரிக்க முடியாத அளவுக்கு என்ன இருக்குது, டைவோர்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? டைவோர்ஸ் நிகழ்றதுக்கு என்ன காரணம்? புரிந்து உணர்வு இல்லாத இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். வேற விட்டு கொடுப்பு இல்ல, வேற பொறுப்பு இல்ல, தக்குவா இல்ல, இறையச்சம் இல்லாத ஒரு காரணம். மார்க்கம் இல்ல, வெரி குட். வேற பொறுமை இல்லாத ஒரு காரணம், அதனால டைவர்ஸ் நடக்குது. இதை விட முக்கியமான ஒரு காரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக நீங்க வந்து டாக்டர் ஆகணும்னு வைங்களேன், என்ன படிக்கணும்? சயின்ஸ் படிக்கணும். ஓ லெவல்ல சயின்ஸோ அல்லது மினிமம் ஏ லெவல்ல சயின்ஸ் செஞ்சு யூனிவர்சிட்டி போய் டாக்டர் ஆகணும். இன்ஜினியர் ஆகணும்ல மேக்ஸ் படிக்கணும். டீச்சர் குறைஞ்சது டிரைவிங் செய்யணும்னா லேர்னர்ஸ் பேஜ் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். குவாலிஃபிகேஷன் தேவை. கல்யாணம் முடிக்கணும்டா என்ன குவாலிஃபிகேஷன்? ஏ லெவல் ஃபெயில் ஆகணும் பெண்களுக்கு, அதுதான் குவாலிஃபிகேஷன். அப்படித்தானே? நிறைய வந்து பெண்ணாக மாறணும்னு சொன்னா ஓ லெவல் இறக்கி போவாங்க, ஏ லெவல் ஃபெயில் ஆகணும்னு சொன்னா ரைட் ஓகே கல்யாணம் முடிக்கிறது தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. இதான் நடக்குது. ஒரு டிரைவிங் பண்றதா இருந்தாலேயே டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு கவர்மெண்ட் சொல்லுதுன்னு சொன்னா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் தான் குடும்ப வாழ்க்கைன்றது. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படுது?
யாராவது சரி மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வர ஆட்கள் கூட என்ன சரி குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்களா, பார்க்குறாங்க, பேசுறாங்க, பொண்ணை பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைய பிடிச்சிருச்சு, கல்யாணம். இதுதான் நடக்குது. அப்ப ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு படிப்பை வச்சு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனை பேசிக் குவாலிஃபிகேஷன் இதுதான் என்று வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அதுல பிரச்சனைகள் வரக்கூடாது. சும்மா நினைச்ச மாதிரி நீங்க டாக்டரானா நாளைக்கு என்ன ஆபரேஷன் பண்ற பேர்ல எல்லாரையும் கொலை தான் பண்ணுவீங்க. அப்ப நீ இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் இப்படி இருக்கணும், யூனிவர்சிட்டி போகணும், நீ டாக்டரேட் முடிக்கணும், இன்ஜினியர் ஆகணும்னா பேசிக் இது என்று சொல்லி வச்சிருக்கிற மாதிரி ஒருத்தர் கணவன் ஆகணும்னு சொன்னா அது குவாலிஃபிகேஷன் வேலைக்கு போகணும். அதானே மாப்பிள்ளை ஆகணும்னு சொன்னா அவருக்கு நல்ல சம்பளம் கிடைச்சாண்டா மாஷா அல்லாஹ் அவர் மாப்பிள்ளை. அதே போல மனைவி ஆகணும்ன்றது சொன்ன மாதிரி கொஞ்சம் இப்போ ஒரு 23 24 வயசானு சொன்னா தகுதி வந்துட்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. உண்மையிலே அது தகுதியா? அதுதான் தகுதியா? ஆனா இன்றைக்கு திருமணம் முடிச்சக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் என்ன சரி குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் திருமணம் முடிச்சிருக்கிறோம்? அப்படி ஒண்ணுமே நடக்குது இல்லை. அப்ப இப்படி போனா குடும்ப வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய ஒரு கலை. இப்போ ஒருத்தருக்கு தமிழ் பேச தெரியும், உங்களுக்கு எல்லாம் தமிழ் பேச தெரியும் தானே? தெரியுமா? பேச சொன்னீங்க வந்து மேடையில் பேச சொன்னா பேசுவீங்களா? பயன் பண்ண சொன்னா கேள்வி கேட்கும் போது கூட அங்கிருந்து ஆன்சர் பண்றோம், இன்னைக்கு வந்து சொல்லலான்ற நிலைதான். ஏன் அது என்னதான் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் எவ்வளவுதான் உங்களுக்கு பேச தெரிஞ்சாலும் இங்கே வந்து பேசுறன்றது ஒரு கலை. அதை பத்தி படிக்கணும், அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும், மைக்க பிடிச்சா என்ன பாடுபடுதுன்னு சொல்லி ட்ரைனிங் வந்தார்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு முக்கியமான கலை தான் குடும்ப வாழ்க்கை என்பது. அப்ப நல்லா தமிழ் பேச தெரிஞ்சாலுக்கே ஸ்பீச்சா பப்ளிக் ஸ்பீச்சா பண்ணலான் இருக்கும்போது திருமணம்ன்றது வந்து ஆண் பெண்ணாக இருக்கிறது மட்டும்தான் தகுதியா கல்யாணம் முடிக்கிறதுக்கு? பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் திருமண வாழ்க்கைகளுக்கு என்ட்ராகிறதுக்குன்னு சொல்லி இன்னைக்கு யாருக்குமே இல்லாத நிலைமை. மார்க்க ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாக இருந்தாலும் சரி, கொமனா எடுத்துக்கிட்டாலும் சரி, யாருக்குமே எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் தான் இந்த குடும்ப வாழ்க்கைகளுக்கு என்ட்ராகிறாங்க. இப்படி குடும்ப வாழ்க்கைகளுக்கு என்ட்ரான்னு சொன்னா குடும்பத்துல பிரச்சனை வருமா வராதா? வரும். கணவனுண்டா ஆம்பளை யாருண்டு பொம்பளைக்கு தெரியா, பொம்பளை யாருன்னு சொல்லி ஆம்பளைக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கற்பனையில குடும்ப வாழ்க்கைகளுக்கு நுழைவாங்க. நுழைஞ்சதுக்கு பின்னாடி அங்கதான் சர்ச்சை ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியா, மனைவிண்டா எப்படி இருப்பான்னு கணவனுக்கு தெரியா, கணவன் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி மனைவிக்கு தெரியும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா இந்த மாதிரி மார்க்க நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், பயான் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், குடும்ப தலைப்புகள் பேசப்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், இதுல நம்ம கலந்து கொள்றதோட நம்முடைய பிள்ளைகளை கலந்து கொள்ள வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் மற்ற நிறைய தலைப்புகளில் பேசின மாதிரி உலக மற்ற விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி இல்லை. ஸோ மார்க்க ரீதியாக பேசும்போது டீப்பான விஷயங்கள் பேசப்படாட்டியும் குடும்ப வாழ்க்கையில மார்க்கத்துக்கு அப்பால கொமனான எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அது பேசப்படாட்டியும் பொதுவான சில விஷயங்கள் சரி பேசப்படும், ஓரளவுக்கு நாலேஜ் சரி வரும். இது எதுவுமே இல்லாம திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னாடிதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா நீங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் நடக்குது. என்னென்ன பிரச்சனை? புரிந்துணர்வு இல்லை. இன்னைக்கு டைவோர்ஸ் நடக்கிறதுக்குரிய ரீசன் நிறைய சொல்லப்படுது. பெர்சன்டேஜ் கணக்குல எதனால எல்லாம் டிவோர்ஸ் நடக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா பொறுப்பு இல்லாம நடந்து கொள்றது. கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி கணவனுக்கும் பொறுப்பு இல்லை, மனைவிக்கும் பொறுப்பு இல்லை. அவன் ஏன் கல்யாணம் முடிச்சான்னு அவனுக்கே விளக்கம் இல்லாத நிலைமையில அவன் இருப்பான். இதனால டைவோர்ஸ்ல போய் முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிசிக்கலா அபியூஸ் பண்றது. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு புருஷன் மனைவிக்கு அடிக்கிறது, அடியோத பேசி முடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யறது, அடிக்க. மார்க்கத்துல வந்து அடிக்கிறதுக்கெல்லாம் அனுமதியே இல்லை, சில ஒரு சந்தர்ப்பத்தை தவிர. அப்ப அடிக்கிறது, இந்த மாதிரி பிசிக்கல் அபியூஸ் பண்றது, இதனால டைவர்ஸுக்கு போகக்கூடிய நிலைமை. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டமா வந்து வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் முத்தி போய் டைவர்ஸ்ல போய் முடிகிறது. அதே போல அடுத்தது திருமணத்துக்கு ரெடி இல்லை. கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பாங்க, உமா அப்பா போஸ்ட் பண்ணி திருமணம் முடிச்சு வச்சிருப்பாங்க, சொன்ன மாதிரி அது சம்பந்தமான எந்த விதமான ரெடியும் இல்லாத பிரச்சனை. அதே போல அடுத்து டைவர்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் நம்பகத்தன்மை இல்லை. நம்பகத்தன்மை இல்லாம போறது. கணவன் மனைவிக்கு மத்தியில மனைவி மேல கணவனுக்கு நம்பிக்கை இல்லை, கணவன் மேல மனைவிக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி சந்தேகம், இந்த மாதிரி பிரச்சனைனால டிவோர்ஸுக்கு போறது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா யதார்த்தத்துக்கு மாற்றமான எதிர்பார்ப்போட திருமண லைஃப்ல போறது. ஒரு கற்பனையில போவார், படங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் கல்யாணம் முடிக்கிறது. இந்த படங்கள்ல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி கணவன் மனைவி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு போறது. அங்க போய் பார்த்தா அவங்க ஒண்ணுமே இருக்காது. தேவையில்லாத கற்பனையில லைஃப் உள்ளுக்கு என்ட்ராகி நினைச்சது ஒன்றும் நடக்கலையா அப்படியே அவர் நினைக்கிறது, இந்த பொம்பளை எடுத்தா இது நடக்குது இல்லை போல, அல்லது இந்த கணவன் தான் இது நடக்குது இல்லை போல, வேற யாரையும் முடிச்சா அந்த மாதிரி நடக்கும் போல நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறது, டைவர்ஸுக்கு போறது. இப்படி சில முக்கியமான ரீசன்களால் என்ன நடக்குதுன்னு சொன்னா
டைவோர்ஸ் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் வந்து முக்கிய காரணமாக அமையுது. அப்போ இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது முதலாவதாக சொல்லப்படக்கூடிய அட்வைஸ் என்ன? ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, அதை வந்து சரி செய்யறதுக்கு நடுவில் ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாரு. என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொன்னால் பிரச்சனை வராது என்று சொல்கிறது தான் முதலாவது அட்வைஸாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன்னு சொன்னால் என்னன்றது சொல்லிக் கொடுக்குறது இன்னே தெரியாமல் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன்னா என்ன? அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நான் அடிக்கும் போது குத்தும் போது அடிவாக்கிட்டே இருக்கிறதா? அது வேறு என்ன சரி நடக்கும்போது ஃபிசிக்கல் அபியூஸ் நடக்கும்போது அப்படியே இருக்கிறதா? அப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன்டா என்னன்றதை புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு அது இன்றைக்கு நிறைய புரிதல் இல்லாமல் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை விட மிக முக்கியமானது ஆணுண்டா யாரு பெண்ணுண்டா யாருன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ப்ரீமெரிட்டியல் கவுன்சிலிங்ன்ற அடிப்படையில் டீப்பாக பேசப்பட வேண்டிய சில விஷயங்கள். இதில் வந்து டீப்பான ஆழமான சில விஷயங்கள், இன்டிமெசி சம்மந்தமான, இல்லறம் சம்மந்தமான டீப்பான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பப்ளிக்கில் சில விஷயங்கள் பேசலாம் இருக்கும். பட் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் தெரியாமல் போய் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஃபேமிலி லைஃப்பில் வந்து பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்னண்டா, ஒரு ஆணுண்டா யார் அவன் எப்படி இருப்பான், பெண்ணுண்டா யாரு அவள் எப்படி இருப்பாள் என்றதை ரெண்டு சாராரும் புரிஞ்சு கொண்டேன்னு சொன்னால் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை என்ன செய்யாது, பிரச்சனைகள் வரவே வராது. எங்களுக்கு விளங்கும், ரைட், இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஆணுண்டா இப்படி தான் இருப்பாங்க, பெண்ணுண்டா இப்படி தான் இருப்பாங்க. ரசூல் என்ன சொல்கிறாங்க? பெண்கள் வந்து வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள், அவங்கள ரொம்ப வந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, வளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து உடஞ்சி போயிடும்ன்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், சில விஷயத்த அப்படியே இருந்து என்ன செய்யணும், அதை அடைஞ்சிட்டு அனுபவிச்சுட்டு போகணுமே தவிர நம்ம நினைச்ச மாதிரி ஃபுல்லாக மாற்றணும்னு நினைச்சா நடக்காது. யாருமே மாறவும் மாட்டாங்க. அப்போ எப்படி அதை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுறது, ஆணுண்டா யாரு பெண்ணுண்டா யாருன்றதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். நிறைய இன்றைக்கு என்னன்னு சொன்னால், ஒரு பெண்ணுடைய மனநிலையிலிருந்து ஆணை பார்க்குறாங்க. நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் எதிர்பார்க்குறது. கணவன் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு கணவன் அவனுடைய மனநிலையிலிருந்து என் மனைவி இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது. அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான தியாகம் பண்ணுவாங்க. அந்தந்த தியாகங்கள் அடிப்படையாக வச்சு அவங்கள வந்து பேசப்படணுமே தவிர அதை கம்பேர் பண்ணி என்ன செய்யக்கூடாது, இதோட முடிச்சு போடக்கூடாது. ஏன்னா விஷால் மூலம் பேசும்போது கூட தந்தை மாற்ற தியாகங்களை பற்றி சொன்னாங்களா இல்லையா? அந்த தியாகம் எல்லாம் இருக்கிறதுனால பெண்கள் தியாகம் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. பெண்கள் தியாகம் பண்ணுறதுனால ஆண்கள் தியாகம் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. ஒரு டூர்னு போகிறோம்னு வைங்களேன், ஒரு ட்ரிப்புன்னு போகிறோம், பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு டிரைவிங் தெரியும், நான் வந்து வாகனத்தை எடுத்துகிட்டு வரேன், நான் டிரைவிங் பண்ணுறேன். இன்னொரு ஆள் சொல்கிறாங்க, எனக்கு சமைக்கிற வேலையில் ஓகே, நான் அதை எடுத்துகிட்டு வரேன். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ரைட், இப்போ எல்லாரும் சேர்ந்து கெதராகி ஒரு டூர் போகிறாங்க. டூர் போனதுக்கு பின்னாடி நான் தான் டிரைவிங் பண்ணேன், அதனால தான் இந்த டூர் வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நியாயமா? இவன் சொல்கிறான், நான் தான் ஆக்கிட்டு வந்ததுனால தான் இந்த டூர் வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சு. இவன் சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து செட் ஆகி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஸ்நாக்ஸ் இருந்ததுனால தானே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? யார் யாருக்கு என்னென்ன ஏழுமோ அதை வச்சு அந்த பயணத்தை வந்து சந்தோஷமாக அமைச்சு கொண்டாங்க. டிரைவிங் பண்ணுறது தியாகம் தான், அவருக்கு அது ஏழும் அதை பயன்படுத்தி கொண்டோம். இவங்களுக்கு ஆக்க தெரியும், அதை வச்சு அதை பயன்படுத்தி கொண்டோம். கணவனை வச்சு என்ன செய்யலாமோ அதை பயன்படுத்தும். நிறைய இடத்துல பார்த்தா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளையெல்லாம் பெற்றெடுக்கிறோம், லேசிப்பட்ட விஷயமா, ஹாஸ்பிட்டலில் வைத்து பார்த்தா தெரியும், அதனால் இதை செய்யுங்கன்னுவாங்க. அதுக்கு இவங்க கமெண்ட் கொடுப்பாங்க, எங்களோட வந்து ஒரு நாள் வேலைக்கு வந்து பார்த்தா தெரியும்னுவாங்க. அது யதார்த்தம் தானே, வேலைக்கு வந்து பார்த்தா அவங்களோட கஷ்டம் என்னன்றதே தெரியும். அப்போ என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், எது யதார்த்தமோ எப்படி இருக்குதோ அப்படியே அதை அனுபவிச்சுட்டு பயன்படுத்திட்டு போகிறது, அது என்னன்றதை நம்ம புரிஞ்சு கொள்றது. ஆணுண்டா யாருன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ளணும், பெண்ணுண்டா யாருன்றதை புரிஞ்சு கொள்ளணும். அதனால சில முக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கு எது வெரி இம்பார்ட்டனாக இருக்குமோ அந்த மாதிரி சில டிஃபரெண்ட்டில் மட்டும் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு போகிறேன். முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன்மார்கள்ட்ட வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக என்ன நினைக்கிறீங்க? என்ன புருஷன்ட்ட வந்து இந்த விஷயத்தை மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் என்ன செஞ்சால் என் வாழ்க்கை இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த மாப்பிள்ளை இப்படி நடந்து கொண்டா இன்னும் சூப்பராக இருக்கும் என்று உள்ள மாதிரி சில விஷயங்களை சொல்லுங்கள். மார்க் அடிப்படையில் இருக்கிறது ஓகே, நான் கொமனாக கேட்குறேன், வெரி குட். மார்க் அடிப்படையில் இருக்கிறோம்னா வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட். பொதுவாக உங்களுக்காக வேண்டி டைம் ஒதுக்கணும், விட்டு கொடுக்கணும், வெரி குட். விட்டு கொடுக்கணும். என்ன சரி ஒரு பிரச்சனை வந்தேன்னு சொன்னால் சமாதானத்துக்கு வரணும், விட்டு கொடுத்து போனால் என்னோட ஃபேமிலி லைஃப் வந்து நல்லா இருக்கும். எங்களுக்காக வேண்டி கொஞ்சம் மெனக்கிட்டு டைம் ஒதுக்கி எங்களோட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னால் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லும் போதே முகத்தில் வந்து சந்தோஷம் விளங்குது.
டைம் ஒதுக்கி எங்களோட பேசணும்ன்றது வேற எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி வேற. அப்ப சில விஷயங்களை நீங்க எதிர்பார்க்குறீங்க, சில விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து நடக்குது இல்லை. இதுல வந்து கூடுதலா பெண்களை டார்கெட் பண்ண ப்ரோக்ராம்ன்றதுனால ஆம்பளை கணவன்மார் எப்படி இருப்பாங்கன்ற மெயினான சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். ஆண்களுக்குரிய ஒரு நிகழ்ச்சியில பெண்களை பத்தி தேவைப்பட்டா என்ன செய்வோம், பேசிக்கொள்ளும். கணவன்மாரை பொறுத்த மட்டும் உடல் ரீதியாகவும் ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் இருக்குது. அது விளங்கப்படுத்த தேவையில்லை, நல்லாவே பார்த்தாலே தெரியும். மூளையிலேயும் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஆண் பெண் மூளையில வந்து வித்தியாசம் இருக்குது. ரெண்டு முறை மாதிரில இருக்காது. சைஸ் முதல் கொண்டு ஆண்களோட மூளை கொஞ்சம் பெருசா இருக்கும், பெண்களோட மூளை கொஞ்சம் சிறுசா இருக்கும். திங்கிங் ப்ரோசஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும், ஒரே மாதிரியில இருக்காது. ஆண் பெண் ஈக்குவல் தான், மனிதன்ற வகையில ஈக்குவல். பட் அவங்க வந்து ஒரே விதமான அடிப்படையில் ஈக்குவல்ன்றது அல்ல. அவங்க வந்து ஐடென்டிக்கல் இல்லை, அவங்க வந்து வித்தியாசம். பெண்கள்ன்றது வேற திங்கிங் ப்ரோசஸாக இருக்கும், ஆண்கள்ன்றது வந்து வேறையாக இருக்கும். பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திங்கிங் ப்ரோசஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கோணத்தில் இருக்கும், கணவன் ஒரு கோணத்தில் இருக்கும். ஆண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் பிரச்சனைன்னு வரும்போது ஒன்று களத்தில் இறங்கி ஃபைட் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி ஒதுங்கி போயிடுவாங்க. இது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மென்டாலிட்டி. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தான்னு வைங்களே, ஒன்று இறங்கி அடிப்பாங்க. இறங்கி அடிப்பாங்கன்னா ஃபிசிக்கல் அடிக்க சொல்கிறது இல்லை. ஒன்று ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, இதுதான் இது பிழை பார்ப்பாங்க. இல்லை இதில் நம்ம இன்வால்வ் ஆக முடியாதுன்ற இஷ்யூவாக இருந்தான்னு சொன்னால் விட்டு போட்டு போயிடுவாங்க. இது ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்குது. பெண்கள் இதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் நேர்மாற்றமாக இருப்பாங்க. எப்படி நேர்மாற்றமாக இருப்பாங்கன்னு சொன்னால் சண்டைன்னு வரும்போது தாறுமாறாக பேசுவாங்க, அடுத்த நாளே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை மறந்துடுவாங்க. பிரச்சனைன்னு வரும்போது மையத்துக்கே போக மாட்டேன்னுவாங்க, அடுத்த நாள் பார்த்தா டீ குடிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து. இது மனைவிட பேச்சை நம்பி மாப்பிள்ளை டேலாக் விட்டுட்டு வந்திருப்பாரு. அங்கே அவன் மனைவிக்கு இப்போ அவனோட சகோதரருக்கு மத்தியில் சண்டைன்னு வைங்களே, அவர் பேசுவார், இதுவுமே நான் கூட்டு காலையை வைக்க மாட்டேன்னுவா. இவரும் ஒய்ஃபோட சேர்ந்து அப்படியா எந்த ஒய்ஃபுக்கா நீ சொன்ன, நானும் வரவே மாட்டேன்னு சொல்லி தாறுமாறாக பேசிட்டு வருவார். 2 நாளில் பார்த்தா அங்கே உட்காந்து இவங்க கைவார அடிச்சுட்டு இருப்பாங்க, அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் குழுகலமாக போயிட்டு இருக்கும், இவர் நடுத்தரில் மாட்டிக்கிட்டு நிற்பார். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். ஆண்களை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய மனநிலையும் இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். ஆண்களும் புரிஞ்சு கொள்ளணும். பொம்பளைகளை நம்பி அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, பேசிடக்கூடாது. அல்ல ஆண்களோட மனநிலை என்னதான்ன்றதை என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களோட மனநிலையில ஒரு முக்கியமான திங்கிங் இது எப்படி இருக்கும்னு கேட்டா, ஆண்கள் வந்து கூடுதலாக லொஜிக்காக தான் திங்க் பண்ணுவாங்க, பெண்கள் வந்து எமோஷனாக கூடுதலாக திங்க் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். உதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் பட்டுன்னு வைங்களே, ஆம்பளை டக்குன்னு யோசிப்பான், இந்த ஸ்பீட்லையும் வந்திக்கணுமான்னுவான், ஹெல்மெட் போடாமல் இவனுக்கு தேவையா அப்படின்வான். பெண்கள் என்ன பார்ப்பாங்க, விழுந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுங்களே, கூட்டு போங்களேன்னுவாங்க. இவன் ஒருத்த வந்து பிச்சை கேட்டு வருவான், ஆம்பளை என்ன பார்ப்பான்னா ஐஸ்காரனா இருப்பானோ, ஃபர்ஸ்ட்டுக்கு இவன் யோசினேன், இவன் கொடுக்காரனா இருப்பானோ, இவனுக்கு 10 ரூபா 100 ரூபா கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிப்பான். பெண்களை பொறுத்த மட்டும் யாராலும் கையை நீட்டினோன்னே உடனே எடுத்து கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இது அவன் 2 பேர்ட்டையுமே இருக்கக்கூடிய மனநிலை. எதுக்குன்னா சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி 2 பேரும் வித்தியாசப்படுறாங்க. அதில் முக்கியமாக நீங்கள் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்களை பொறுத்த மட்டும் டாஸ்க் ஓரியன்டடாக இருப்பாங்க. டாஸ்க்குன்னா அவங்களோட டார்கெட் ஒன்றை வச்சு அந்த டார்கெட்டை அடையணுன்றதுல செல்லக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. அப்படின்னா இப்போ உதாரணமாக வந்து ஒரு டூர் போகிறோன்னு வைங்களே, நூறலி போகிறோன்னு வைங்களே, இவன் டார்கெட் நூறலியில் போய் நிற்கணும், என்ன சரி கஷ்டம் இல்லாமல் குடும்பம் குட்டியை கூட்டு போய் எப்படி சரி நூறலிக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது, அதை டார்கெட் பண்ணி போவான். மனைவிட மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டால், போகிற வழியில் ரம்புடலை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு போமே, கொஞ்சம் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போமே, அங்கே ஒரு ஃபோட்டோ அடிச்சுட்டு போமே அப்படின்ற மாதிரி இவன் டைமுக்கு அங்கே போகணும். அப்போ டாஸ்க் ஓரியன்டடாக தான் கூடுதலாக யார் இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த கணவன்மார் இருப்பாங்க. இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். எப்படின்னு கேட்டால், இந்த காதல் திருமணங்கள் வந்து கூடுதலாக தலாக்கில் தான் போய் முடியும். பார்த்துருக்கீங்களா? கூட வந்து லவ் மேரேஜ் வந்து பிரச்சனையில் தான் போய் முடியும். ஏன் பிரச்சனைன்னு சொன்னால், இது இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவன் டாஸ்க் அடிப்படையாக இருந்திருக்கிறதுனால கல்யாணத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட டார்கெட் என்ன, திருமணம் முடிக்கணும்ன்றதான் டாஸ்க். அந்த திருமணம் முடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. காலையில் எழுப்பின மெசேஜ் அனுப்புவாங்க, எழுப்பிட்டீங்களா, டீ குடிச்சாச்சா, அதெல்லாம் எப்போ நடக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கும். ஏன்டா இவர்கிட்ட டார்கெட் என்னன்னு சொன்னால் கல்யாணம் முடிக்கிறது, இவர்கிட்ட டாஸ்க் வந்து கல்யாணம் முடிக்கிறது. இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கும், இவர் எதிர்பார்ப்பாங்க காலையில் டீ குடிச்சான்னு கேட்கறதுக்கு. அவன் கேட்பானா, அவன்கிட்ட டாஸ்க் முடிஞ்சிருச்சு,
அவனோட டாஸ்க் என்னன்னு சொன்னா கல்யாணம் முடிக்கிறோம்ன்றது அவன் முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பத்தின இதே இருக்காது. இங்க பிரச்சனை வரும், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு என்னோட பேசுனீங்க, எவ்வளவு உட்கார்ந்து என்னோட பேசுனீங்க, பேசத்தானே செய்வான். ஏன்னா அவன் டாஸ்கே அதுதான். அந்த டாஸ்க் அடைகிறதுக்கு என்னென்ன டியூட்டி பார்க்கணுமோ அதெல்லாம் அவன் செய்வான், அதுக்காக வேண்டி மெனக்கிடுவான், எல்லாமே செய்வான். கல்யாணத்துக்கு பிறகு அது எதுவுமே அவன் பண்ண மாட்டான். அப்ப இங்க அவன் அப்படித்தான்றதை புரிஞ்சு கொண்டு வைங்களே, நீங்க அவன்கிட்ட கேட்க மாட்டீங்க. இவன் இப்படித்தான், ஆம்பளை இப்படிப்பட்ட ஆளா தான் இருப்பாங்க என்பதை புரிஞ்சு கொண்டு சொன்னா அந்த மாதிரி என்ன சிக்கல்கள் வராது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆண்களை பொறுத்த மட்டும் எப்பவுமே சிந்தனை எப்படி இருக்கும்னு சொன்னா, ஏற்கனவே மிஷால் மௌலியாக்கள் சொன்ன மாதிரி இவங்க எப்பவுமே குடும்பத்துக்கு செலவழிக்கணும்ன்ற மைண்ட் செட் தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், மற்ற விஷயங்கள் கொடுக்கணும், இதுதான் இவங்ககிட்ட டார்கெட்டா இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்ன்ற சிந்தனையில தான் எப்பவுமே இருப்பாங்க. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. ஆண்களுக்கு பெண்கள் கட்டுப்படுங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான ரீசன் என்னன்னு சொன்னா, அவங்க தான் உங்களுக்கு செலவழிக்கணும்னு அல்லாஹ் சொல்றோம். செலவழிக்கிற டியூட்டி கணவனுக்கு தான் இருக்குது. அப்ப செலவழிக்கிறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் திருமணம் முடிச்சேன்னு சொன்னா ஒட்டுமொத்த பொறுப்புமே கணவனுக்குன்னு வரும்போது எப்பவுமே தலையில பிரஷரா இருக்கும், எப்பவுமே மைண்ட் பிஸியாவே இருக்கும், காட்டிக்கொள்ள மாட்டாங்க. பெண்களுக்கு அதெல்லாம் டார்கெட்டாவே இருக்காது. நாளைக்கு என்ன சாப்பிடணும், சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா, அதை பத்தி யோசனை இருக்குமா? வெங்காயம் முடிஞ்சிருக்கு வாங்கிட்டு வாங்கன்னு லிஸ்ட்டை மட்டும் கொடுப்பாங்க. இவங்கிட்ட டார்கெட் என்னன்னு சொன்னா வெங்காயத்தை வாங்குறதுக்கு வருமானம் வேணுமே. அப்ப இவன் எப்பவுமே இதை சிந்தனையில தான் இருப்பான். இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் கூடுதலா ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. இன்னைக்கு ஆக கூட ஹார்ட் அட்டாக் வர்றது யாருக்கு? ஆண்களுக்கா பெண்களுக்கா? ஆண்களுக்கு. பெண்களுக்கு கேள்விப்படுறீங்களா ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போனன்றது? வெரி ரேர், விதிவிலக்கான கேசஸா இருக்கும். அதுவும் 40+ தான் நடக்கும். ஆண்களோட ஹார்ட் அட்டாக் மரணம்ன்றது ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? கொலஸ்ட்ரால் அது ஒரு ரீசன். இன்னொரு முக்கியமான ரீசன் ஸ்ட்ரெஸ். ஓவரா யோசிக்கிறது, ஓவரா டென்ஷன், தலைக்கு எப்போ பார்த்தாலும் வெளியில பார்த்தா விளங்காது, அவன் எப்போ பார்த்தா அதை யோசிச்சுக்கிட்டு இருப்பான். என்னடா செய்யறது, ஸ்கூலுக்கு வருது, அது வருது, இது வருது, செலவு வருது, வருமானத்தை பார்க்கணுமே. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருந்து 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 என்ன ஆகுதுன்னு சொன்னா ஹார்ட் அட்டாக்கும் கூடுதலாக வருது. அப்ப ஆண்கள்ட மனநிலை என்னன்னு சொன்னா எப்பவுமே இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சு கொண்டு இருக்கும். இவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா யாரோடையும் பேச மாட்டாங்க, சத்தம் இல்லாம தனியே என்ன செய்வாங்கன்னு சொன்னா இருப்பாங்க. அதனாலதான் ஆண்களை பார்த்து சொல்லும் போது சைக்காலஜியில் ஒரு இது சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னா இவன் குகை மனிதன். குகை மனிதன் என்ன என்ன சரி ஒரு பிரச்சனைன்னு வந்தா குகைக்குள்ள போயிடுவான். குகைக்குள்ள போய் தனியா உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்படி பிரச்சனை இருக்குது என்ன செய்யறது. இப்ப குகைக்குள்ள போலாமா? இந்த காலத்துல குகை இல்ல, அப்ப என்ன செய்யறது? இவன் மென்டலி குகைக்குள்ள போவான். மென்டலி குகைக்குள்ள போறன்னு சொன்னா ரூமுக்கு தான் இருப்பான், அவனோட மூளை குகைகளுக்கு இருக்கும். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? நபுவத் நபித்துவம் கிடைச்ச அந்த காலகட்டம் இருக்குது. அது எப்படிப்பட்ட காலகட்டம்? ரசூல்லா ஹிரா குகையில போய் இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க? அந்த மக்கள் செய்யற ஃபித்னாவை பார்த்து இப்படி அத்துவியம் பண்றாங்க, இதுக்கு என்ன செய்யறது என்று அந்த ஒரு டென்ஷன்ல அதை யோசிச்சு இருக்கும்போது தான் நபித்துவமே அவங்களுக்கு, நுபுவத்தே அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப ஆண்களுடைய மனநிலை என்னன்னு சொன்னா எப்பவுமே பிரச்சனைன்னு வந்தேன்னு சொன்னா தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளணும். இப்பேட உலகத்துல தனிமைப்படுத்தி போறதுக்குரிய சூழ்நிலை, வசதி வாய்ப்பு உள்ளவங்க கொஞ்சம் இங்க சரி ட்ரிப் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போவாங்க. பட் அதிகமான நாட்கள் என்னன்னு சொன்னா ரூமுக்கு இருப்பான், அவனோட மூளை புகையுள்ள தான் இருக்கும், அவன் யோசனை வேறையாவே இருக்கும். இவங்க இந்த டைமா பார்த்து மனைவி என்ன செய்யறது, என்னோட பேசுறீங்க இல்ல, என்னோட டைம் ஒதுக்குறீங்க இல்லன்னு சொன்னா என்ன நடக்கும்? அவன் திருப்பி ஒன்று பேசுவான், அதுக்கு பின்னாடி குடும்பத்துக்குள்ள சண்டை. நிறைய பிரச்சனை இன்றைக்கு வரதுக்குரிய காரணம் எதுவாக இருக்கும்னு சொன்னா டைம் ஒதுக்குறது இல்ல. அப்ப என்ன புரிஞ்சு கொள்ளணும்டா, இந்த மாதிரி மென்டலி அவன் குகைக்குள்ள போயிருக்கிறானா, நம்ம சத்தம் இல்லாம இருக்கிறோம்ன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த டைம்ல நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த டைம்ல வாங்கலே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம்னு வாங்க, அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவன் டென்ஷன்ல இருப்பான். காட்டிக்கொள்ளாம அவனை பொறுத்த மட்டும் அடுத்த மனைவி வீட்டெல்லாம் சொல்ற வீதம் குறைவா இருக்கும். பிரச்சனை வந்தேன்னு சொன்னா சொல்ல மாட்டாங்க. பிசினஸ் நடக்கிற பிரச்சனைகள் மனைவி மக்களுக்கு அதிகமான ஆட்கள் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட அதனாலதான் மனசுக்குள்ள போட்டு அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்ப இவங்க இந்த டைமை புரிஞ்சு கொள்ளாம என்ன நடக்கிறதுன்னு சொன்னா நடக்கிற பிரச்சனை. அப்ப ஆம்பளை இப்படித்தான் இருப்பாங்கிறது என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். பெண்களை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி பேசியெல்லாம் முடிச்சுடுவாங்க. பொதுவாலே பெண்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க பேசக்கூடிய ஆட்கள் நார்மலி ஒரு நாளைக்கு 20,000 வேர்ட்ஸ் அவங்களுக்கு பேசி ஆகணும். ஆண்களுக்கு ஒரு 13,000 தான், சும்மா ஒரு குத்துமதிப்பான கணக்கு. 20,000 வேர்ட் பேர்சாட்டி நிம்மதி இருக்காது. 20,000 யார் சரி கூப்பிட்டு வச்சுக்கொண்டு பேசணும்.
ஒரு 2 பேர் ஆம்பளை 2 பேர் உட்கார்ந்துருந்தா போனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பொம்பளை 2 பேர் உட்கார்ந்துருந்தா என்ன சரி பேசிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது பேசினா தான் அவனை வந்து மனசு வந்து ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி பேசினா தான் நிம்மதியாக இருக்கும். அப்போ வந்து அவங்களோட மனநிலை பேசினாலே நிறைய பிரச்சனை இல்லாமல் போயிடும், நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாமல் போகும். எப்படின்னு சொன்னால் பேசினா பிரச்சனை அடுத்த கடை சொன்னா, இவன் ஆம்பளை சொல்ல மாட்டான், பொம்பளை என்ன செய்வான்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் ஓப்பனாக பேசி கொண்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அப்போ இந்த சிச்சுவேஷன் என்னன்றதை விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்களாக என்ன செய்யணும், பெண்கள் வந்து இருக்கணும், ஆண்களோட மனநிலையை புரிஞ்சு கொண்டு. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்கள்கிட்ட ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக என்ன இருக்கும்னு சொன்னா, மனைவியுடைய விஷயத்துல பெண்கள் வந்து தன்னை அலங்கரிச்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்கு. மனைவி வந்து அலங்கரிச்சு கொண்டு இருக்கணும் என்ற ஒரு மனநிலை இருக்கும். ஆனா இன்றைக்கு அது நடக்குதான்னு சொல்லி பார்த்தா என்ன நடக்குது, வெளியில போகும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மினிமம் டைம் தேவைப்படும். ஆனால் வீட்டில் கணவனுக்கு முன்னாடி அந்த அலங்காரம் எல்லாம் நடக்குதான்னு சொல்லி பார்த்தா நடக்கவே நடக்காது. ஏன்னு கேட்டா இது நம்ம புருஷன் தானே அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மனநிலை. இங்க போய் என்னத்தை நம்ம ரெடியாகி என்னத்தை அலங்கரிச்சு கொண்டு இருக்கணும். ஆனா இவங்கட மனநிலை என்னத்தை எதிர்பார்க்கும்னு சொன்னா, மனைவின்னு சொன்னா தன்னை அலங்கரிச்சு கொண்டு எனக்கு முன்னாடி இருக்கணும். ஆனா பொதுவாக மனைவிமார் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, வெளியில போகும் வரைக்கும் ஒரே நைட்டியோடு இருந்துட்டு போயிடுவாங்க. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாக, குடும்ப பிரச்சனைகளுக்கு முக்கியமான கவுன்சிலிங் கேஸ்ன்னு வரும்போது சொல்லப்படுற முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒழுங்கா ஒரு வாஸ்த கீஸ்த போட்டு ஒழுங்கா உடுக்குறாங்க இல்ல அவங்களை விடுவாங்க. இதை யார்கிட்ட போய் சொல்ல என்னன்னு, இதெல்லாம் வந்து பேசிக்கான நாலேஜ், இதுகள் தெரியாம கல்யாண வாழ்க்கைக்கு போறது. இதை சொல்லி கொடுக்க உமா பாப்பாக்கு இதெல்லாம் கூப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாமா எல்லா விஷயங்களையும். அப்ப இது தெரியாம போய் என்ன செய்யறதுன்னு சொன்னா மாட்டிக்கொள்றது. அங்க தன்னை அலங்கரிச்சு கொள்ளணும்ன்ற விஷயம் வந்து தெரியாம இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வந்து சேர்த்து வைக்கிற சொத்துல சொன்ன மாதிரி ஹதீஸ்ல ஏற்கனவே தலைப்புல சொல்லப்பட்டுச்சு, முக்கியமான சொத்து என்னன்னு சொன்னா மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண். அதை மட்டும் சொல்லாம அந்த சாலிஹான பெண் எப்படி இருப்பாங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கண்டா, இதா நதர இலைஹா, நீங்க அவளை பார்த்தீங்கன்னு சொன்னா சர்ரத்துஹு, உங்களுக்கு வந்து உங்களை மகிழ்விப்பா, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பெண்மணியை பார்த்தேன்னு சொன்னா, மனைவியை பார்த்தேன்னு சொன்னா கணவனுக்கு சந்தோஷம் வர மாதிரி இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். ரெண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா அமரஹா, அவளுக்கு நீங்க ஏதாச்சும் கட்டளை போட்டேன்னு சொன்னா அதை நிறைவேற்றுவாள். அதே போல மூணாவதாக கணவன் இல்லாத நேரத்துல தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வாள். அப்ப இஸ்லாமும் எதிர்பார்க்குது என்னன்னு சொன்னா, ஒரு மனைவின்னு சொன்னா அலங்கரித்துக் கொள்ளணும். வெளியில போறதுக்காக வேண்டி மெனக்கிடக்கூடிய பெண்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடிய வீதம் வந்து ஆகவே குறைவாக இருக்கு. நிறைய இடங்கள்ல இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஆனா கணவன் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. சில ஆட்கள் நேரடியாக சொல்லுவாங்க, பல ஆட்கள் சொல்ல மாட்டாங்க. சொல்லாம இருக்கிறதுனால என்ன பெரிய பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் ஒன்னொன்னா சேர்ந்து மொத்தமா வெடிக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அப்ப அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னும் நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னு சொன்னா, மனைவியை பொறுத்த மட்டும் கணவன்ன்றது உலகம், அப்படித்தானே? புருஷனை விட்டா வேற இல்ல, காவண்டி உசுரை கொடுக்க தயார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்கத்துல உசுரெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆனா அதுதான் மனைவியுடைய மனநிலை. ஆனா கணவன் மனநிலை என்ன தெரியுமா? என்ன, உங்களுக்கு கணவன் தான் உலகம், கணவனுக்கு உலகத்தில் ஒரு ஆள் தான் மனைவி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? புரியுதா? உங்களுக்கு உலகமே கணவன் தான். கணவன் மனநிலை என்னன்னு சொன்னா, இந்த சமூக சூழல் மட்டும் இல்லைன்னு வைங்களே, ஒவ்வொருத்தரும் 2-3 கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதான் யதார்த்தம். நான் வந்து சும்மா இதா சொல்லல, இதான் உண்மை. உங்களுக்கு மனசுல வச்சு கேட்டு பார்த்தா நிலவரம் தெரியும். ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா அது பின்னுக்கு பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க. அதுதான் யதார்த்தம். ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா பண்ணிக்க முடியலையே, சூழல் அப்படி இருக்குதே, பிரச்சனையாகுமே, இந்ததுக்காக தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர அவனோட மனநிலை வந்து அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இருப்பாங்க. அப்ப இதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ரசூல் இந்த வழிமுறையில சொல்லி தராங்க. பெண்கள்டா தன்னை அலங்கரிச்சு கொள்ளுங்க, இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்க. அதே போல ஃபேமிலி லைஃப்ல முக்கியமான டீப்பா பேசலாட்டியும் மேலோட்டமா தொட்டுட்டு போறேன். ஆண்களை பொறுத்த மட்டும் இல்லறம்ன்றது வந்து உடல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அவன் வந்து பல தடவை இல்லறம் ஈடுபடுறதுதான் மகிழ்ச்சி. அதாவது பெண்கள் கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பாக நினைப்பாங்க. பெண்களை பொறுத்த மட்டும் இல்லறம்ன்றது மனசு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அது பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லை. ஆண்களை பொறுத்த மட்டும் அதுதான் மெயின் விஷயமாவே நினைப்பாங்க. அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியாம தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா பிரச்சனைன்னு சொல்லி வரக்கோல என்ன, எப்ப பார்த்தாலும் இவர் இதே சிந்தனையில் இருக்கிறாங்க. இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இவரோட புருஷன் மட்டும்தான் இந்த சிந்தனையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. உலகத்துல எல்லா ஆண்களும் அந்த சிந்தனையில தான் இருக்கிறாங்க.
அந்த இதை வந்து சொல்லித்தான் நான் இன்னும் டீப்பா பேச வேண்டிய விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் புரியாததுனால ப்ராக்டிக்கலி நாங்கள் பார்க்குற பிரச்சனை. என்னடா பிரச்சனைன்னு வந்து கேட்டா எப்போ பார்த்தாலும் இதே சிந்தனையில் இருக்கிறாங்க. உலகத்தில் எல்லாம் அதே இதுக்காக நீ டைவர்ஸ் பண்ணு சொன்னா இன்னொருத்தனை முடிச்சாலும் இதே பிரச்சனை தான். அப்ப ஆண் யாரு, அவன் மனநிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கணவன் வந்து மனைவியை இல்லறத்துக்கு அழைத்து அவள் போகலன்னு சொன்னா இரவு முழுக்க மலக்குமாருடைய சாபம் அவளுக்கு கிடைக்குது. ஏன் இதை சொல்ற? இதை பெண்கள் விஷயத்துக்கே ரசூலுல்லாஹ் சொல்லல. மனைவி அழைத்து கணவன் போகலன்னு சொன்னா இந்த மாதிரி தண்டனை, இந்த மாதிரி பாவம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அதை சொல்லாம கணவன் அழைத்து மனைவி போகாட்டி தான் தண்டனைன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னு சொன்னா ஆண்களோட மனநிலை அப்படித்தான் இருக்கும். ஆண்களோட மனநிலை அப்படிப்பட்ட ஒரு மனநிலையாகத்தான் இருக்கும். அழைச்சா போகணும்ன்ற எது, கூப்பிட்டா வரணும்ன்ற மனநிலை இருக்கும். பெண்களை பொறுத்த மட்டும் ஒரு மெட்டராகவே இருக்காது. அப்ப இந்த ஒரு வித்தியாசங்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தினால பல பிரச்சனைகள். அதே போல டைம் ஒதுக்குறது, ஏற்கனவே சொன்னாங்களே இல்லையா, டைம் ஒதுக்கு பெண்களை பொறுத்த மட்டும் காசை விட இம்பார்ட்டன்டா எதை பார்ப்பாங்கன்னு சொன்னா தன்னை புருஷன் என்னோட இருக்கணும். உண்மையா பொய்யா? அதானே, இது சம்பாத்தியம் முக்கியமா, என்னோட கொஞ்ச நேரம் இருக்கிற முக்கியம், என்னோட இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவ கூடுதலா டைம் என்னோட உட்காரணும், என்னோட உட்கார்ந்து பேசணும்ன்ற மனநிலை பெண்களுக்கு இருக்கும். ஆண்களுக்கு அந்த மாதிரி மனநிலை இருக்காது. ஆனா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா அந்த மனநிலை இல்லைன்றதுக்காக வேண்டி அப்படியே இருன்னு சொல்லி மார்க்கம் சொல்லல. நீங்க டைம் ஒதுக்குங்க, குடும்பத்துக்காக வேண்டி நேரம் ஒதுக்குங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரம் ஒதுக்குவாங்க. கூட்டு டூர் போறதா இருக்கட்டும், பயணங்கள் போகும்போது மனைவியை கூட்டு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டைம் ஒதுக்கக்கூடிய வேலை என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே செய்வாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பாராட்டுது, பாராட்டுல வந்து விருப்பம் இல்லாதவர்கள் யாரும் இருக்கிறாங்களா? ஏன்னா வந்து பாராட்ட வேணும் யாரும் சொல்லுவாங்களா? ஆண்களை பொறுத்த மட்டும் அவனும் பாராட்ட எதிர்பார்ப்பான். என்ன சரி செஞ்சான்னு சொன்னா அப்ரிஷியேட் பண்ணணும். பெண்களும் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆண்களை பொறுத்த மட்டும் பாராட்டோட சேர்த்து குறையும் சேர்த்து சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? சாப்பாட்டுக்கு குறை சொல்றது ஆண்களா பெண்களா? யாரு? எவ்வளோ பிரியாணியை செஞ்சு போட்டாலும் அது கொஞ்சம் உப்பு இருந்தால் நல்லா இருந்திருக்கு மேடுவாங்க. எல்லாம் ஓகே, அதுக்கு ஒரு அன்னேசிக்க சம்பளம் இருந்தால் நல்லா இருந்திருக்கு மேடுவாங்க. நல்ல டேஸ்ட் தான், ஆனாலும் இப்படி ஆண்களோட மனநிலை என்னன்னா நல்ல டேஸ்ட்ன்றதை சொல்லிட்டு இது போதாதுன்னு சொல்றதுதான். பெண்களை பொறுத்த மட்டும் என்ன பாராட்டப்படணும்னு எதிர்பார்ப்பாங்க. மார்க்கமும் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நல்ல விஷயங்களை வந்து பாராட்டணும். ஆண் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 3 விஷயத்துல வந்து பொய் சொல்லலாம்ன்றாங்க. என்ன 3 விஷயம்? டக்குன்னு சொல்லுவாங்க. 3 விஷயம். ஒன்று வந்து ரைட் பின்னிக்கிது வாரு, அதாவது யுத்த காலத்துல பொய் சொல்லலாம். யுத்த காலத்துல ஒரு யுத்தம் நடக்கும்போது 10 பேர் தான் இருப்பாங்க. ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? 100 பேர் இருக்கிறோம், வந்தா அட்ரஸ் இல்லாம பண்ணுவோம்னுவாங்க. இருக்கிறது 5 பேர் 10 பேர் தான். பயங்காட்டுறதுக்காக சொல்ற போய், இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி போய் 2 பேர் கோவத்தில் இருக்கிறாங்க. ஸோ சண்டை பிடிச்சதுலேருந்து உன்னை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்கானோ அவன் சொல்லுவான். வாழ்க்கையில் அந்த பக்கம் போய் மாற்றி சொல்லணும். இவன்கிட்ட போய் சொல்றது அடு உன்னோட பேசாம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான் தெரியுமா, அப்படி ஸ்ட்ரெஸ் அப்படியே வந்து மருந்தெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறான்ற அளவு சொல்ல வேண்டியதான். அது மார்க்கத்தில் பிழை இல்லை. ஏன்னா 2 பேரை இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக சொல்ற போய். அதே போல கணவன் மனைவிட்டு சொல்லக்கூடிய போய் அப்படின்னா என்ன, ஊரெல்லாம் சுத்திட்டு நான் அங்கதான் போனேன் நீங்க தான் போனேன்னு சொல்ற போய் இல்லை. அவங்கள்ட்ட வந்து ஒரு சாப்பாடு செஞ்சுன்னு வைங்களே, உண்மையிலே டேஸ்ட் இல்லாம இருக்கும். இப்படி ஒரு சாப்பாடு தின்றது கொடுத்து வச்சிருக்கிறவங்க, அதோட அவங்க என்னன்னு சொன்னா இன்னும் மோட்டிவேட் ஆகி அந்த வேலையை கூடுதலா செய்வாங்க. இப்படி உங்களை மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். மனசுல இருக்குமே அவசரப்பட்டோம் என்ற மனநிலை இருக்கலாம். பட் அந்த மைண்ட் வைஸை வெளியே காட்டிக்கொள்ளாம சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டியதா, இந்த மாதிரி 2 பிட்டை சேர்த்து போடுங்க, அது மார்க்கத்துல பிழை இல்லை. ஏன்னா அது குடும்ப உறவை வந்து ஸ்ட்ராங் பண்ணும், வலுப்படுத்தும், அன்பை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பெண்களும் என்ன செய்யலாம், கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டியதான். உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க கொடுத்து வைக்கணும்னு சொல்லி பாருங்களேன் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி பாராட்டுதல் எல்லாம் வந்து இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில வந்து நடக்கிறதே இல்லாத ஒரு இஷ்யூ வந்து என்னன்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனை. அப்ப இதுகள் வந்து குடும்ப வாழ்க்கையில சரியாக நடக்கும் என்று சொன்னா நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யும், சரி செய்யப்படும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்களை யாருமே டைம் ஒதுக்குறன்றது முக்கியம் தானே. இன்றைக்கு அதுக்கு டைம் ஒதுக்குறன்ற வீதம் வந்து ஆகவே குறையும். எல்லாம் மொபைல் போன் போனதுனால மனைவி எத்தனை மணிக்கு தூங்க போவாங்கன்னு சொன்னா ராவு 12 மணிக்கு. இவர் புருஷன் வேலைக்கு போகணும்னு சொல்லி 9 மணிக்கே படுத்திருப்பார். அவங்க எல்லாத்தையும் பேசி எல்லாம் முடிச்சுட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு வரப்போ இங்க 12 மணியா இருக்கு. இதெல்லாம் சும்மா பொய்யா சொல்லல, பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் ஃபேஸ் பண்ற விஷயங்களை சொல்றோம். என்னடா பிரச்சனை சொல்லுங்க, மூளை வைஃப் வாரா இல்ல,
எவ்வளோன்னு தான் நானும் சொல்லி பார்க்கறது. நான் 9 மணி 10 மணிக்கு தூங்குவோம், அவன் 12 மணிக்கு தான் தூங்குறான். இந்த மாதிரி பிரச்சனை. அடுத்த குடும்ப பிரச்சனைக்கு பேசிக் இஷ்யூ எதுன்னு நினைக்கிறீங்க? முக்கியமான ஒரு பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில அவங்களோட உம்மா அப்பா இன்வால்வ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வேற எதுவுமே இல்லை. எது? ஒண்ணு மனைவியோட உம்மா அப்பா இன்வால்வ் ஆகிறது, அல்லது கணவன் உம்மா அப்பா குடும்ப பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆகுது, அல்லது குடும்பத்துக்குள்ள இன்வால்வ் ஆகுது. இத மாதிரி ஒரு பிரச்சனை உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. என்னடா நிறைய பிரச்சனை. என்ன? உம்மாவும் பிள்ளையும் வந்து ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொன்னா போன்லேயே தான், வெளிநாட்டுக்கு போனாலும் வீடியோ கால்லே தான் பேசிக்கிட்டே இருப்பா. எல்லாம் இவங்களுக்கு அப்டேட் பண்ணணும். யாரு? மகள் வந்து சகல விஷயத்தை உம்மாக்கு அப்டேட் பண்ணணும். ஒரு நாள் கோல் வராட்டி முடிஞ்சு, ஆஹா மகளுக்கு என்ன ஆச்சோ, அங்க கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு 2-3 பிள்ளை இருக்கும். ஆனாலும் இவங்க என்ன அவங்கள சின்ன பிள்ளைய நினைச்சுக்கிட்டு எல்லாம் கேட்டு இருக்கிறது. இது என்னன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டாக்குது. டைம் எல்லா விஷயத்தையும் வந்து மனைவி இந்த தாய்கிட்ட அப்டேட் பண்றதும் பெரிய. சில ஆட்கள் வந்து டைம் வச்சிருப்பாங்க, காலையில் இத்தனை மணி ஆகாட்டி உமாக்கு அப்டேட் பண்ற டைம். என்ன ஆக்கினது, என்ன சமைச்சது, புருஷன் என்ன வந்தது போனது, எல்லா பெட்ரூம் டாக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே உமாட்ட சொல்லக்கூடிய நிலைமை, அல்லது வாப்பாட்ட சொல்லக்கூடிய நிலைமை. அப்ப எப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை நாங்க பார்த்த பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனையா எது இருக்கும்னு சொன்னா, இன்னொரு பிரச்சனை வந்திருக்கும், நடுவுல 2 பேர் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஏண்ட மகனுக்கு நீ பேசிட்டியான்னு வந்து நிப்பாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு சும்மாவே பொங்கிட்டு இருப்பாங்க. சண்டைன்னு வரும்போது சும்மா இருப்பாங்க, எங்கடான்னு நெருப்பு மாதிரி பொங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு 2 பேர் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பாங்க. இப்படிப்பட்ட ஆள் ஏண்ட மகனுக்கே நீ, அல்லது ஏண்ட மகளுக்கே எப்படின்னு சொன்ன என்ன நடக்கிறது? இன்னும் எரியிற நெருப்புல வந்து பெட்ரோல் ஊத்துற மாதிரி காது. அதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் பேசி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பேசினதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் சேர்ந்து போனாலும் பிரச்சனை. விட்ட வார்த்தையில அப்படி எப்படிடா சேர்ந்து போறது? அப்ப குடும்ப வாழ்க்கையில நல்லா நிறைய உம்மமாரும் இருக்கிறீங்க, மனைவி ஆக போற ஆட்களும் இருக்கிறீங்க, மனைவிமார்களும் இருக்கிறீங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, உம்மா பாப்பமாரோட மெயின்டைன் பண்ணணும் தான். ஒரு அளவு தான் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி தான் இருக்கணும். எல்லா விஷயங்களும் திருமண வாழ்க்கையுள்ள போனதுக்கு பின்னாடி எல்லாம் உம்மா பாப்பாக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. எது சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு என்ன செய்யறோம் நாங்க வந்து பார்க்கிறோம். அப்ப குடும்ப வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங், என்னென்ன விஷயத்துல என்ன செய்யணும்னு தெரியாம உள்ள பிரச்சனை இந்த மாதிரி நிறைய வருது. நான் டீப்பா நேரம் இல்லைன்றதுனால பல விஷயங்கள் பேச இல்லாத நிலைமை. அலங்கரிச்சு கொள்ற விஷயங்களா இருக்கட்டும், சைக்காலஜி சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம்புலங்கள் இருக்குதா இல்லையா? ஐம்புலங்களை வந்து நீங்க சரியா அட்ராக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கொண்டாலே கணவனை வந்து கைக்குள்ள போட்டுக்கலாம். நான் சொன்னேனா இல்லையா, கணவனுக்கு வந்து உலகத்துல நீங்க ஒரு ஆள் உண்டு, உலகமே நீங்க இல்லை உங்களுக்கு மாதிரி. அப்ப உலகமாகவே மாறணும்னு சொன்னா அதுக்கு சில வேலைகள் செய்யணும், அதுக்கு சில வித்தைகளை வந்து டிப்ஸ்களை வந்து பண்ணணும். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஐம்புலன்கிறது என்ன, அதை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். ஐம்புலன்னா என்ன? கண், காது. கண் எடுத்துக்கொள்ளுங்களே. இந்த கண்ணை வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா சந்தோஷப்படுத்துற மாதிரி வேலைகள் செய்யணும். அப்படின்னா என்ன? நல்ல அழகா ட்ரெஸ் பண்றது, பர்சனல் ட்ரெஸ், தன்னை அலங்கரிச்சு கொள்வது. இந்த அலங்கரிச்சு கொண்டு கண்ணால பார்க்கும்போது சந்தோஷம் வரும். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி பார்த்தாலே சந்தோஷம் வரும்ன்றாங்களே, அந்த மாதிரி ஸ்டைல தன்னை வந்து அலங்கரிச்சு கொள்றது கணவனை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி கொள்றதுக்கு என்ன செய்யும்? அதான் உங்களோட வந்து உலகம் மாதிரி ஆகிறதுக்கு என்ன செய்யும்? அது ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அடுத்தது என்ன? மூக்கு, ஐம்புலங்கள். ஸ்மெல். ஸ்மெல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்கம் வந்து பெண்களுக்கு வந்து வாசனை திரவியம் பூசுறதுக்கு அனுமதி இருக்குது, ராவு நேரங்களில் பூச தடை இருக்குது. அதே போல வெளியில போகும்போது அடுத்த ஆட்கள் இருக்கிற நோக்கத்தில் என்ன செய்யக்கூடாது? பூசக்கூடாது. அதுக்காக வேண்டி பெர்ஃப்யூமையோ அல்லது வாசனையோ பூச வரணும் எல்லாம் மார்க்கம் சொல்லல. அப்ப ஸ்மெல்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து பெரிய அளவு உளவியல் ரீதியாக தாக்கத்தை உண்டாக்குறது. அதனால பொடி ஸ்ப்ரேகள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதெல்லாம் எல்லா உம்மமாரும் மகள்மாரும் சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்க. பயான்கள் இதெல்லாம் பேசவும் மாட்டாங்க. இதெல்லாம் பேசிட்டா இருக்கலாம் இதெல்லாம். அப்ப இதெல்லாம் எப்ப புரிஞ்சு கொள்றது? எல்லாம் அடி வாங்கி 40 வருஷத்துக்கு ஒரு புரிஞ்சு கொள்வாங்க. இப்படி எல்லாம் இருக்குதா, சரி இன்னொரு ஜென்மம் ஒன்று இருந்தா பாப்போம்னு தான் சொல்ல வேண்டி வரும். இஸ்லாத்துல அப்படி இல்லை. அப்ப இதுதான் உள்ள சிச்சுவேஷன். தெரிய வேண்டிய வயசுல தெரியாத விஷயங்கள் தெரியாம இருக்கிறதுனால வர பிரச்சனை. இப்ப ஸ்மெல், கணவனும் எதிர்பார்ப்ப ஒரு பொடி ஸ்ப்ரே அடிச்சு கொஞ்சம் வாசமா இருந்தா நல்லா இருக்குமே. போயிட்டு வரும்போது என்ன, வெளிநாட்டுல இருந்து வரும்போது பெர்ஃப்யூமா கொண்டு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அடுத்தாக்களுக்கு கிஃப்டா கொடுத்துருவாங்க. அவங்க யூஸ் பண்றது இல்லை, தங்கச்சிக்கு தாத்தம் கொடுத்து அனுப்புவாங்க. இவங்க யூஸ் பண்றது இல்லை. அப்ப மூக்குன்னா அதை வச்சு ஸ்மெல். அடுத்தது என்ன? பேசும்போது நல்ல வார்த்தையா பேசுறது, இரக்கமா பேசுறது, அன்பா பேசுறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி பாராட்டுறது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சீங்கன்னு சொன்னா அது அன்பை வந்து அதிகரிக்கும். அதே போல அடுத்தது என்ன? ஐம்புலங்கள்ல நாக்குன்னா
டேஸ்ட் உணர்றது. டேஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? நல்ல அழகா சமைச்சு கொடுக்கணும். நல்ல டேஸ்டான உணவுகளை வந்து செஞ்சு கொடுத்தான்னு சொன்னா மாப்பிள்ளைய வந்து உலகமா மாத்தலாம். எவ்வளவு செஞ்சு கொடுத்தாலும் குறை சொல்றாக்கள் இருப்பாங்க. இது நான் பேசுற எல்லாத்துலயுமே விதிவிலக்கான கேசஸ் இருக்கும். அதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. இதுதான் கொமனான இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நல்ல ஒரு டீ ஒன்று ஊற்றி கொடுத்தாலோ அல்லது நல்ல விதவிதமாக சமைச்சு கொடுத்தாலோ என்ன நம்ம மனைவி விட்டா வேற ஆள் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை என்ன செய்யும் வரும். அடுத்தது என்ன? ஸ்கின் தொடுறதுன்னு சொன்னா பிசிக்கல் டச், ஹக் பண்றதா இருக்கட்டும், கிட்ட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதா இருக்கட்டும், கையை பிடிச்சி கொண்டு இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் மனசு எதிர்பார்க்கும். பட் நாங்கள் யாருமே செய்யறது இல்லை. ஒரு டீ குடிக்கும் போது கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், சும்மா தலையை தடாவுறதா இருக்கட்டும், இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் தான். பட் நடக்குது இல்லை. அதனால கணவன் வந்து நீங்க தான் உலகம் வந்து மாறுறாங்க இல்லை. இதுதான் உள்ள பிரச்சனை. இதுல டீப்பான விஷயங்கள் இன்னும் பேசுறதுக்கு இருந்தாலும் எல்லா வயசுலயும் எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுனால சில முக்கியமான மேலோட்டமான சில விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறேன். பட் என்ன பேசிக்னு சொன்னா திருமண வாழ்க்கைக்குள்ள என்ட்ரு ஆகுறேன்னு சொன்னால் அது சம்பந்தமான நாலேஜோட என்ட்ரு ஆகும். பயான் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், சைக்காலஜி கவுன்சிலிங் ப்ரோக்ராம்களாக இருக்கட்டும், ஃபேமிலி லைஃப்னா என்னன்றதை புரிஞ்சு கொண்டு உள்ளுக்கு போறேன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இல்லாம போகும். இது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நிறைய டைவர்ஸ் ஆனதுக்கு பிறகு டைவர்ஸ் கேசஸ் எல்லாருமே பின்னாடி போய் 40 வருஷத்துக்கு பிறகு யோசிக்கிறாங்க, நான் அவசரப்பட்டேனே, எத்தனை கேஸ் அவசரப்பட்டேன், இது நான் செஞ்சிருக்க தேவையில்ல, இதை வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய நிலை வந்து டைவர்ஸ் நடந்து எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு கை செய்யப்படக்கூடிய நிலைமை. அப்ப அந்த நிலைமைக்கு போகாம நம்ம ஒரு பேசிக்கான ஆம்பளைனா இப்படித்தான் இருப்பான் என்ற யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு, பெண்ணுண்டா இப்படித்தான் இருப்பாள் என்ற யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது. இவ இப்படித்தான் இருப்பாவா, பேசிதான் இருப்பாவா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். பேசுறவங்க கூட பேசாதன்றதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. இவன் பேச மாட்டான் அமைதியா இருப்பானா, நம்ம டைம் ஒதுக்குறான் இல்லையா சொல்லி பாக்குறது இல்ல, அவன் அப்படித்தான் இருக்கிறானா, இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். எது எப்படி இருக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு போறது அட்ஜஸ்ட்மெண்ட். அல்லாஹ்வுடைய தூதரும் அதைத்தான் சொல்றாங்க, வளைஞ்ச எலும்புல படைக்கப்பட்டிருக்கிறான், ஓவரா நிமித்த போயிடாது, ஓவரெல்லாம் எதிர்பார்க்காது, இருக்கிறது அப்படியே என்ன செய்ய வேண்டியதான், பயன்படுத்திட்டு போக வேண்டியதான். அப்ப இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கைன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது சரியாக அமைந்ததுன்னு சொன்னா பலருட வாழ்க்கை வந்து சந்தோஷகரமானதாக நிம்மதிகரமானதாக இருக்கும். இங்க மிஸ்டேக் பண்ணன்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாச்சுன்னு சொன்னா அவனோட லைஃப்ல எல்லாமே பிரச்சனையா தான் மாறும். நிம்மதி இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், டிப்ரெஷனா மாறுவான், போற இடத்துல பிரச்சனையா இருக்கும், பிசினஸ் உருப்படாது, அதே போல புள்ள குட்டி ஒழுங்கா பார்க்க மாட்டான், இப்படி எல்லா பிரச்சனையும் வந்து நிற்கும். எனவே பேச வேண்டிய விஷயங்கள்ல ரெடியான விஷயங்கள்ல ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் பேசியிருக்கிறேன், நேரம் இல்லைன்ற காரணத்தினால இந்த விஷயத்தோட இந்த தலைப்பை வந்து நான் நிறைவேற்றி கொண்டு வரேன்.